எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நானும் பாண்டிச்சம்மா, செல்வியம்மா 3 பேர் பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு வார சந்தைக்கு தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் ஆயிடுச்சுங்க. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. காய் வாங்கிட்டு நடந்து வந்தோம்னா வெயிட்டை தூக்கிட்டு நடந்து வரவே முடியல. ரொம்ப தூரம். புதிய பஸ் ஸ்டாண்டு கிணத்துக்கடவு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 3/4 கிலோமீட்டராங்க. 3/4 கிலோமீட்டரே என்னால் வெயிட்டு தூக்கி நடந்து வர முடியல. அங்கே சித்திவங்கனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை தூக்கிட்டு நடந்து வர முடியல. அவங்களாம் சண்டைக்கே போனது இல்லையாங்க. தங்கச்சிவங்களுமே சண்டைக்கெல்லாம் போனது இல்லையா. சரி நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்மா, நான் சாந்தியம்மா எல்லாருமேவும் பாண்டிச்சம்மா, செல்வியம்மா எல்லோரும் போயிட்டு வரும்போது சரி அப்படியே சந்தையில் இறங்கி வீடியோ எடுத்துட்டு நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும் சந்தை, காயும் கொஞ்சம் வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம்னா பேசாமல் வந்தோம். பஸ்ஸில் ஏறி வந்து அங்கே கோயில் முன்னாடி இறங்கி வீட்டுக்கு பக்கம்தான், கொஞ்சம் தூரம் தான். நடந்து வந்திருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம சரி நடந்தே வந்துடலான்னு நினச்சி நடந்து வந்தோம்னா ரொம்ப தூரம் என்னால் வெயிட் தூக்கிட்டு நடக்க முடியாமல் கீழே வச்சு தூக்கிட்டு வந்தேன். வேறு வழி இல்லாமல் டென்ஷன் ஆகி தங்கச்சியை சத்தம் போட்டேன். தூரம்னு சொல்லியிருந்தா நான் காயே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். பேசாமல் வீடியோ எடுத்துகிட்டு பேசாமல் வந்திருப்பேன். ஒரு வாரத்தை கூட சொல்லலையே அப்படின்னு தங்கச்சி சத்தம் போட்டு டென்ஷன் ஆகி இருந்துச்சு அந்த பிள்ளை. என்ன சொல்கிறது அப்படின்னு, அக்கா பாவம் கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு பேசாமல் இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து அங்கே பாண்டிச்சம்மா, செல்வியம்மா, அப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரரு பார்க்க அவங்க அண்ணன் பொண்டாட்டியெல்லாம் வந்திருந்தாங்க. குட்டி பையனை அவங்க பேரனை தூக்கிட்டு அப்படி டீ வச்சு கொடுக்கலாமேன்னு வந்ததுமே உட்காரல. டீ வச்சு அவங்களுக்கெல்லாம் கொடுத்தேங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. எம்மா அவ்வளோ தூரம் அந்த வெயிட்டு தூக்கிட்டு வர முடியல. பஸ்ஸில் வந்து இறங்கியிருந்தோம்னா பிரச்சனை இல்லை, இல்லை டூ வீலரில் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. என்னத்தை சொல்ல, இன்னும் போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு டென்ஷனாகவே தான் டீ எல்லாம் வச்சேன். மொத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டீயை வச்சு அங்கே பாண்டிச்சம்மா, செல்வியம்மாவுக்குமே போய் கொடுத்தேன். அவங்களும் பாவம் நடந்து வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, கை கால் வலிக்குது அப்படின்னு வெளியிலே உட்காந்துக்கிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டோம், இல்லை காத்தாடு இங்கனையே உட்காந்துக்குறோம் அப்படின்னு வாசல்லையே உட்காந்துக்கிட்டாங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. கை கால் வலி, இந்த கை தாங்க வெயிட் தூக்கிட்டு வர முடியல. இதுவும் ஒரு அனுபவம் தானே நமக்கு. புதுசாக இந்த மாதிரி வெயிட் தூக்கிட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக பழகிரும் அப்படின்ற மாதிரி நமக்கு பழகாது, ஒன்றும் செய்யாது. இப்போ டீ போடவும் இனிப்பெல்லாம் கரெக்டாக அளவாக இருக்கான்னு தங்கச்சியை பார்க்க சொன்னேன். பார்த்துட்டு சரியாக இருக்குங்கக்கா அப்படின்னு எல்லாருக்கும் டீயை ஊற்றி கொடுத்தேன். தங்கச்சி போய் குடிச்சுங்க. நான் அப்புறம் பாண்டிச்சம்மா, செல்வி அம்மாவுக்கும் போய் கொடுத்தேன். நான் டீ குடிக்க மாட்டேன்ல, அதனால் தண்ணி மட்டும் நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு பால் கூட குடிக்க வேண்டியது என்னன்னு சொல்லுச்சு தங்கச்சி. இல்லை வேண்டாம்ப்பா எப்படியோ இருக்குது, அங்கே போலி வேறு வாங்கி சாப்பிட்டோமா சந்தையில், அதுவே ஃபுல்லாக இருக்குது, தண்ணியை மட்டும் குடித்தேன். இப்போ போய் சித்தி இவங்களுக்கு கொடுக்கலாம், பாண்டிச்சம்மா, செல்வி அம்மாவுக்கு. இந்த கூத்தாயிருச்சு. உழவர் சந்தைக்கு போய் வீடியோ எடுக்கணும்னு அங்கே உழவர் சந்தையில் ஒரு அம்மா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. தேனி கம்பங்கோடலூரில் தான் அவங்க சொந்த ஊராம்மா. அங்கே கிணத்துக்கடவில் காய் போட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா சந்தையில் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டாகி நல்லா பேசுனாங்க. பாண்டிச்சம்மாவுக்கும் செல்வி அம்மாவுக்கும் டீ கொடுத்தாச்சுங்க. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. பாவம் அவங்களும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அங்கேருந்து நடந்து வந்தது. பாவம் வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்களா, உட்காந்து முறுக்கு தேய்க்கிறது, தேய்ச்சிட்டு மறுபடியும் போய் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். அதனால் ரொம்ப அலுப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. கோயிலுக்கு வந்துட்டு இங்கேயும் உழவர் சந்தையில் வந்து நடந்து வந்தது ரொம்ப கை காலெலாம் வலிக்குதுன்னு சொன்னாங்களா. எனக்கே சங்கடமாக இருந்துச்சு. அப்படியே பேசிவிட்டு டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்குறேம்மா, சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்க அப்படின்னதுக்கு, இல்லை இருக்கட்டும் நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. குட்டி பையன் பாருங்கள், அந்த தங்கச்சியோட மச்சான் பேரன் இந்த குட்டி பையன், அவங்க வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. அந்த குட்டி பையன் வெளியில் வந்துட்டான் பாருங்கள், எங்கள் பாப்பா கூட விளாட்றதுக்கு. நல்லா விளாடும் எங்கள் பாப்பா, குட்டி பிள்ளைகளோட என்ன அதை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அம்மாவும் கிளம்பிட்டாங்க. பாண்டிச்சம்மா, செல்வி அம்மா முன்னாடி கிளம்பிட்டாங்க. பாண்டிச்சம்மா இங்கே தம்பி வரான் வேலைக்கு போயிட்டு அப்படின்னு பார்த்துட்டு நின்றுட்டாங்க. தம்பி வரோம் 2 பேரும் சேர்ந்து போகிறதுக்காக. தம்பி பார்த்திங்கன்னா இப்போ லீவில் சரி கட்டடத்து வேலைக்கு போகலாமேன்னு போய்கிட்டு இருக்கான். அவங்களும் கிளம்பிட்டாங்க. தங்கச்சி வீட்டுக்காரரை பார்த்துட்டு அந்த குட்டி பையனை கூப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க.
எனக்கு கை கால்லாம் வலிச்சுங்க. பேசாமல் உட்காந்துக்கிட்டேன். தம்பி சித்தியோட பையன் இன்னும் பெரிய தம்பியும் இருக்கான். அவன் ஒர்க் ஷாப்புக்கு போய்கிட்டு இருக்கான் பெரிய தம்பி. போயிட்டு வரேன்னு கிளம்பியாச்சுங்க. நானும் இருக்கிற காய் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கலாமேன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு விட்றலான்னா வெயிலுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா. இந்த வாழைப்பழம் ஒரு சீப்பு 50 ரூபா. தங்கச்சி இவங்க செவ்வாழை தான் அதிகமாக சாப்பிடுவாங்களாம். எனக்கு தெரியாது. நான் இந்த பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இந்த ஒரு தடவை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 10 ரூபா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதையுமே பார்த்திங்கன்னா தங்கச்சியே கிள்ளி வைப்பா அப்படின்னு எடுத்து கொடுத்தேன். அதுவுமே தங்கச்சி எல்லாம் எடுத்து கிள்ளி வச்சு விட்டாங்க. காய் எல்லாமே இது மொத்தம் பார்த்திங்கன்னா 250 ரூபா தான். இங்கே நம்ம வெளியில் போய் வாங்கினோம்னா அதிகமாக தான் ரேட் ஆகும். தக்காளி 2 கிலோ 40 ரூபா, கிலோ 20 ரூபா. இது ஒரு தட்டு பீட்ரூட்டு 20 ரூபாங்க. அங்கே தட்டு கணக்கு தான் வச்சுருக்காங்க. அதனால் ஒரு தட்டு வாங்கியாச்சு. எல்லா காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. காய் மட்டும் இந்த பாண்டிச்சம்மா, செல்வி அம்மா தெரிஞ்சவங்க அங்கே உழவர் சந்தையில் கடை போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட எல்லா காயும் மொத்தமாக வாங்கிட்டோம். அதனால் இந்த சௌசௌ இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒன்று 10 ரூபா இந்த காய். அந்த காலிஃப்ளவரு 30 ரூபா ஒன்று. கேரட்டு, பீன்ஸு, நூக்கல் இல்லை, முள்ளங்கி தான் இருந்துச்சு. அவ்வளவுதாங்க. உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். காய் எல்லாமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்து நைட்டு டிஃபன் செய்ய ஆரம்பிக்கணும். வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. கிணத்துக்கடவு வாரச்சந்தை வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கணும். கை கால்லாம் வலி, ஒரே டயர்டாக இருக்குங்க. பாய், நன்றி, வணக்கம்.